வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோ என்ன கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அப்புறம் வந்து இது வந்து தயிர் சாதத்துக்கு நல்ல சைடிஷ் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப லேட்லாம் ஆகாது, 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம சரசரன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இலச்சிக்குங்க. இந்த இலக்கிறது ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இலச்சிங்க, இல்லாட்டி கத்தி வச்சு சீவிக்குங்க. சீவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் எடுக்கணும். சிப்ஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி நம்ம பீஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வேகும். கட்டையாக இருந்துச்சுன்னா வேகாது, அப்படியே வெளியில் 2 பக்கமும் கறி போயிடும், நடுவில் தான் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கங்க, நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ நிறையா இருக்குது, வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கணவர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நல்லா நமக்கு வரும். இது மாதிரி நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது. சேனல் உள்ளே வந்து பாருங்கள், நிறையா வீடியோ போட்டிருக்கீங்க. இதே மாதிரி வாழைக்காய் வறுவல் வீடியோ, போண்டா வீடியோ, நம்ம ரேஷன் கடை பருப்பு வீடியோ, இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கீங்க. நண்டு குழம்பு வச்சது, இது இந்த மாதிரி நிறையா வீடியோ இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம உருளைக்கிழங்குல வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறீங்க. கொஞ்சம் மீன் வறுக்கிற பீல வரும், அந்த மீன் மாதிரியே இருக்கும், இல்லாட்டியே அது நல்லாவே இருக்காது. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், உரப்புக்காக தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன், உரப்பு ரொம்ப ஏற்றுக்காது. அதனால் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் விட்டுக்குவோம். தயவு செஞ்சு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. 3 நிமிஷம் தான் வீடியோ போட்டிருக்கீங்க, அதையும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வாட்ச வர ஏற மாட்டேங்குது. நிமிஷத்தில் பாதியாவது பாருங்கள், ஒரு நிமிஷமாவது ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து வாட்சவர் கொஞ்சம் வரும். அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் அதில் தூவி விட்டுங்க. சீரகம் தான் முக்கியம். அப்போ தான் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா அந்த சீரகத்தோட வாசம் வந்து நல்லா கம்மாகவும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் கொடுக்குறதே சீரகம் தான், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அப்படியே அதோட உருளைக்கிழங்கோட சேர்ந்துடும் எல்லா மசாலாவும். இப்போ அவ்வளோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து தோசைக்கல்லை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி வச்சுட்டு நான் அடுக்கிற மாதிரி அடிக்கிறீங்க வரிசையாக எல்லாத்தையும் எடுத்து. இதை வந்து நான் ஒயாமல் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. யாரோட வீடியோ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு 30 செகண்ட் அப்படியே பார்த்துருங்க. அப்போ தான் அந்த வீடியோ அடுத்த ஆளுக்கு சஜஸ் ஆகும். நீங்கள் எடுத்த உடனே சரக்குன்னு உள்ளே வந்த உடனே ஸ்கிப் பண்ணி 30 செகண்ட் 40 செகண்ட் உள்ளே போயிடுறீங்க, அப்படியே 30 செகண்ட் ட்ராப் ஆயிரும். ட்ராப் ஆனோன்னா அந்த வீடியோ யாருக்குமே போகுது. என் வீடியோவுக்கு மட்டும் சொல்லலாம். யாரோட வீடியோவை பார்த்தாலும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ எடுத்து போகிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம், வீடியோவை பொறுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கும் அது. அதனால சொல்லிக்கிறீங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாங்க. ஓகே, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மீன் மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சாச்சு. மீன் சாப்பிடக்கூடாது, ஆனால் மீன் சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நான் வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். 2 நாளைக்கு முன்னாடி குட்டி பாண்டா வீடியோ வேணுமான்னு போஸ்ட் போட்டிருந்தீங்க. அதில் எல்லோரும் ஓட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் குட்டி பாண்டா தான் வேணும்னு. அந்த குட்டி பாண்டா வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் யாருமே ரொம்ப பார்க்கல. அதை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே, பாய்.